லோக்சபா தேர்தலில் காவல்துறையினரும் அரசு துறை நிர்வாகமும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நேர்மையுடனும் நடுநிலையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் ராமதாஸ் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் தேர்தல் குறித்த சட்ட பாதுகாப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு இவ்வாறு வேண்டுகோள் விடுத்தார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட பாதுகாப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. சட்ட பாதுகாப்பு குழு தலைவர் வழக்கறிஞர் பாலு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். பாதுகாப்பு குழு மாநில துணை செயலாளர் சந்துரு அனைவரையும் வரவேற்று பேசினார். வழக்கறிஞர்கள் பாலாஜி, ஜெயராமன், மகேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பாராளுமன்ற தேர்தல் குறித்து கருத்துரை ஆற்றினார். தேவசகாயம், வெங்கட சுப்பிரமணியன் உள்பட சட்ட பாதுகாப்பு குழு நிர்வாகிகள் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதன் தோழமை கட்சிகள் போட்டியிடும் பாண்டிச்சேரி உள்பட 40 தொகுதிகளில் வெற்றி பெற பாடுபடுவது என்றும் ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எதிர்த்து பிரச்சாரம் மேற்கொள்வது என கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் பாராளுமன்ற தேர்தலில் நேர்மையாக ஓட்டுப்பதிவு நடக்க தலைமை தேர்தல் ஆணையம் வழிவகுக்க வேண்டும் என்றும் கூறினார். தேர்தல் நேர்மையாகவும் நாணயமாகவும் நடப்பதற்கு தேர்தல் ஆணையம் வழிவகுக்க வேண்டும். ஏற்கனவே தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி தமது கட்சி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இது பற்றி பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்றும் கூறினார். காவல்துறையினர் தேர்தல் களத்தில் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்றும் தேர்தலில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் காவல்துறையினர் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் என்றும் ராமதாஸ் அப்போது காவல்துறையினரை கேட்டுக் கொண்டார். காவல்துறையும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் காவல்துறைக்கும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த மிக முக்கியமான இந்த தேர்தலை நடத்துகின்ற தமிழகத்தில் உள்ளவர்கள் இதை எண்ணி நேர்மையாக நடப்பதற்கு, விருப்பு வெறுப்பின்றி நடப்பதற்கு சட்டத்தை மதித்து, தேர்தல் சட்டத்தை, விதிமுறைகளை மதித்து அவர்கள் நடக்க வேண்டும் என்று ஊடக பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன்.